நேபாள நாட்டில் இந்துக்கள் மீது முஸ்லிம்கள் நடத்திய தாக்குதலில் 3 இந்துக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உலகின் ஒரே இந்து நாடாக இருந்தது நேபாளம். அந்த நாட்டில் இந்து மன்னர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து வந்தனர். தேச துரோகிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் பிடிக்காதே. அங்கு போராட்டம் என்ற பெயரில் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு மன்னரை விரட்டிவிட்டனர். அங்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது. ஹிந்து நாடு என்ற நேபாளத்தை மதச்சார்பற்ற நாடு என மாற்றினர். அங்கே இந்துக்கள் வேகமாக முஸ்லிம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். முஸ்லிம் மதமும் கிறிஸ்தவ மதமும் நேபாளத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது. 90% மேல் இருந்த இந்துக்களின் எண்ணிக்கை தற்போது 81% குறைந்துவிட்டது. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட 10% அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அங்கே மிகப்பெரிய கலவரம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வெடித்திருக்கிறது. என்ன நடந்தது என்றால், நேபாளத்தில் உள்ள சன்சாரி மாவட்டத்தில் கோஷி ஆற்றில் பூஜை செய்வதற்காக இந்துக்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் ஹிந்து பாடல்களை, பக்தி பாடல்களை சத்தமாக பாடிக்கொண்டு சென்றனர். அப்போது அவர்களை சூழ்ந்த முஸ்லிம்கள் கத்தக்கூடாது, பாடல்களை நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது பெரிய மத கலவரமாக வெடித்துள்ள நிலையில் இதுவரை 3 இந்துக்கள் கலவரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 31 வயதான ஓம் பிரகாஷ் மேத்தா, 21 வயதான ஜெய் பிரகாஷ் மேத்தா, கணேஷ் யாதவ் ஆகிய 3 இந்து இளைஞர்கள் மத வெறியர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேபாளத்தில் நடப்பது இந்துக்களுக்கு எதிரான கம்யூனிச ஆட்சி என்பதால் அந்நாட்டு போலீஸும் இராணுவமும் இந்துக்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றன. இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு நேபாள இந்துக்களை காக்க வேண்டும் என்பதே உலக இந்துக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது.